நாகையில் சுற்றுப்பயண பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் வழிபாடு செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வேளாங்கண்ணி தாயின் பெயரால் வாழ்த்துக்களை கூறி இந்த அருமையான நேரத்தில் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தில் கூறப்பட்டதைப் போல நீங்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பீர்கள், செழித்து வளர்வீர்கள், மிகுந்த கனி தருவீர்கள். அதனால் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று அவர்கள் மகிழ்வார்கள், அனைவரும் இன்புறுவார்கள் என்று சொன்ன அந்த வாக்கின்படி உங்களது எதிர்காலம் இன்னும் சிறப்பாக அமைந்து நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போன்ற செழித்து வளர்ந்து ஓங்கி மக்கள் அனைவருக்கும் பலன் தரக்கூடிய விதத்திலே நீங்களும் உங்கள் கழகமும் உங்களோடு கூட இணைந்து பணிபுரிகின்ற அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து ஒளிமயமான எதிர்காலத்திற்குள் நீங்களே தலைவர். மேலும் தகவலை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நாகை மாவட்டத்தில் சுற்றுப்பயண பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்தார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேராலய அதிபர் இருதயராஜ், அதே போல பங்கு தந்தை அற்புதராஜ் ஆகியோர் வரவேற்று அவரை பேராலயத்திற்கு உள்ளே அழைத்து சென்றனர். அங்கு எடப்பாடி பழனிசாமி மனமுருக மாதாவை மன்றாடி வழிபாடு செய்தார். அந்த பிரார்த்தனையில் பாதிரியார்கள் அவருக்கு ஆசீர்வாதம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பேராலயத்தின் உள்ளேயே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இந்த நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி செருதூருக்கு இடையே இருக்கின்ற வெள்ளையாற்று கடல் முகத்துவார பகுதிகளை பார்வையிட உள்ளார். அங்கு மீனவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். குறிப்பாக செருதூர் மீனவ கிராம மக்கள் இந்த கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது அவர்கள் வரும் வழியில் இந்த படகு தட்டி பாதிப்பு உள்ளாகுது. எனவே இந்த பகுதியில் உள்ள அந்த மணல் திட்டுகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இங்கு காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். அதே போல பல்வேறு கோரிக்கைகளும் அவர்கள் முன்வைக்கியுள்ளனர். குறிப்பாக இந்த இலங்கை கடற்படை கடற்கொள்ளைகளால் தாக்குதலுக்கு உள்ளாகும் தமிழக மீனவர்கள் இந்த பிரச்சனைக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து சட்டமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும். அதே போல இந்த வெள்ளையாற்று பகுதியில் கருங்கல் தடுப்பு சுவர் கொட்ட வேண்டும். அது 25 கோடி ரூபாய் தமிழக அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. அதனை கூடுதலான நிதியை ஒதுக்கி அந்த பகுதிக்கு அந்த மீனவர்களின் மீன்பிடி வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் ஒன்றும் அதையும் செயல்படுத்த வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளோடு தற்போது செருதூர் மீனவர்கள் இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். இவரது இந்த எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நாகை மாவட்டம் இந்த நம்பியா நகரில் உள்ள மீனவர்களையும் அங்கு உள்ள மீன்பிடி விஷயங்களையும் கேட்க இருக்கிறார். அதே போல நாகப்பட்டினத்தில் இன்றைக்கு அதாவது தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து பிஆர்புரத்தில் ரோடு ஷோ நடக்கிறது. அதிலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து வேதாரண்யம் சென்று அங்கிருந்தும் பிரச்சாரத்தை தொடர்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.